எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. மோசமான துறை கல்வித்துறை தான் சொல்லி விஜய் நேற்று சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, யார் ஆட்சியில் தெரியுமாங்க இப்போ ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 2017 துறை நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 16% இருந்திருக்கு, இப்போ 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அது ஏற்கனவே நம்ம ரீபட்டல் கொடுத்துரும், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் அவர் பிஹைண்ட் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you then.